ஓகே சார். ஸ்டார்ட். சொல்லுங்கள் சார். அப்படியே சொல்லுங்கள் சார். ஸோ இப்போ இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாடியூலில் 5 டிஃப்ரெண்ட் அன்னோன் வேல்யூஸ் இருக்குது. இப்போ நான் ரேண்டமாக ஒரு பர்டிகுலர் அன்னோன் வேல்யூ சூஸ் பண்ணேன். ஸோ நம்ம இந்த வேல்யூ என்னென்னு தியரிட்டிக்கலாக வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் வழியாக வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஆர்எக்ஸ் பாயிண்டில் இந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 2 டிடெக்டர் இடத்துல டிஜிட்டல் மல்டிமீட்டர் இன் டிசி வோல்ட் மோடில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இங்கே ஆர்எம் வந்து மல்டிப்ளை ரெசிஸ்டன்ஸில் 1 ohmஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இந்த R2 வந்து 10 பொட்டன்ஷியல் மீட்டர், அதில் ஒரு எண்டுக்கு முதல்ல கொண்டு வந்துட்டு 5 டர்ன்ஸ் இங்கே செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து ப்ரீ ரிக்வஸ்ட்டு கட்டாயம் ஒரு எண்டுலேருந்து 5 டர்ன்ஸில் செட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம பேலன்சிங் ஈஸியாக இருக்கும். 10 ரவுண்டு பாட்டுங்க, அதெல்லாம் சென்டரில் வச்சிடணும். சென்டர் ஒரு எண்டுக்கு வந்துட்டு சென்டர் வைக்கணும். சென்டர் வச்சுக்கணும். ஓகே, 5 ரவுண்டு மட்டும். ஆமாம், 5 ரவுண்டு வச்சுட்டோம். ஸோ இப்போ நம்ம அன்பேலன்ஸ் பொட்டன்ஷியல் வந்து இப்போ 2.5 volts இருக்குது. இப்போ நான் அடுத்தது 10 ohmஸில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ அன்பேலன்ஸ் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா 2.3, அதாவது டுவர்ட்ஸ் 0 வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அடுத்தது போகும் 1.3 volt, ஸ்டில் க்ளோஸர் குறைஞ்சிட்டே வருது நமக்கு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் வந்தது. ஓகே. ஸோ தட் மீன்ஸ் இந்த 2 இடத்துக்கு இடையில தான் ப்ளஸுக்கும் மைனஸ்க்கு இடையில அந்த பேலன்சிங் கண்டிஷன் இருக்குது. ஓகே. ஸோ எதர் இதில் வச்சு பேலன்ஸ் பண்ணலாம், இல்லை இதில் வச்சு பேலன்ஸ் பண்ணலாம், இதனால ஒர்க் ஆகும். ஓகே. இப்போ நான் பாசிட்டிவ் இதில் வரேன். ஸோ இப்போ ப்ளஸ் லைட்டில் இருக்குது, இது வந்து டுவர்ட்ஸ் 0 கொண்டு வரேன். ஸோ இப்போ நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ண இந்த வேல்யூ ரெடியூஸ் ஆகிட்டே வருது. ஸோ என்னோடய அப்ஜெக்டிவ் வந்து இந்த வேல்யூ வந்து 0 வரணும், இந்த அன்பேலன்ஸ் பொட்டன்ஷியல். ஓகே. ஓகே, இப்போ ஒரு எண்டு வந்துருச்சு, ஆனால் எனக்கு இன்னும் 0 வரல. ஓகே. ஸோ தட் மீன்ஸ் நான் வந்து இப்போ அடுத்த இதில் போய் தான் ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ நான் மறுபடியும் இதை ரிவர்ஸ் கொண்டு வரேன். ஓகே. 1 2 3 4. இப்போ இதில் வச்சு பேலன்ஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஓகே, க்ளோஸ் டு 250, 100, 80, 30, மதிப்பு போச்சு. 0 பாசிட்டிவ் போயிடுச்சு. ஓகே. ஸோ நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணலாம். ஓகே சார். ஸோ இப்போ இந்த பிரிட்ஜ் இஸ் செட் டு பி பேலன்ஸ் கண்டிஷன். ஏன்னா அன்பேலன்ஸ் பொட்டன்ஷியல் 0 ஆகிடுச்சு. ஓகே. இப்போ நம்ம இந்த பவர் சப்ளை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸோ நம்ம சூஸ் பண்ணிக்கிற ஆரம் வந்து 1 kilo ohms. ஓகே. இப்போ நான் இந்த டிஜிட்டல் டிடெக்டரை ஓம்ஸில் போட்டுக்கிறேன். ஓம்ஸில் போட்டு இந்த R2 வேல்யூ மெஷர் பண்ணி பார்க்குறேன். இப்போ இந்த R2 வந்து 83.2 ohms வருது. ஓகே. ஸோ இப்போ இதனுடைய ஃபார்முலா வந்து R2 into RM divided by R1. ஸோ இப்போ நான் கால்குலேட்டரில் போடுறேன். ஸோ இப்போ R2 is 83.1 ohms into RM, in our case 1 kilo ohms. Okay. So 1K divided by R1, which R1 is the fixed value of 250 ohms. Okay. So 250 ohms. So இதான் நம்மளுடைய ஃபார்முலா, R2 into RM divided by R1. ஸோ இப்படி பார்த்தா 332.4 ohms இது RXன்னு சொல்லுது. இது வேல்யூ கரெக்டாக தப்பானு செக் பண்ணுறதுக்கு நம்ம மல்டிமீட்டர் எடுத்து இந்த RX3ல கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆக்சுவல் டிவைஸினுடைய அந்த ரெசிஸ்டருடைய வேல்யூ வந்து 325.3 ohms. ஓகே. இதான் மெஷர்டு. ஓகே. நம்ம கால்குலேஷனில் 332 வந்துருக்கு. ஓகே சார்.